சங்கீதம் 91:10. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் இந்த மாதத்தில் சொல்லுகிற ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. எந்த பொல்லாத காரியமும், எந்த பிரச்சனை உண்டாக்குற காரியமும், எந்த வேதனை உண்டாக்குற காரியமும், எந்த நெருக்கத்தை உண்டாக்குற காரியமும் உங்கள் குடும்பத்தில் வரப்போவது கிடையாது. ஆமென். எந்த பொல்லாப்பு உனக்கு என்ன செய்யாது, எந்த வாதையும் உனக்கு வராது. தேவையில்லாத வாதை, தேவையில்லாத விளைவனம், தேவையில்லாத நெருக்கம், தேவையில்லாத போராட்டங்கள் எதுவும் குடும்பத்துக்கு வரப்போவது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு மனிதனுக்கு தேவை, முக்கியமான தேவை, காசு பணத்தை காட்டிலும் சுகம்தான் தேவை. பார்த்துக்கொள்ளுங்க. காசு பணத்தை வச்சு சுகத்தை வாங்க முடியாது. சுகத்தை கொடுக்குறவர் கர்த்தர். நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் எத்தனையோ உறுப்புகள், எத்தனையோ நரம்புகள், ஸ்கின்னு, எவ்வளோ உறுப்புகள் இருக்கிறது. அவ எல்லாத்தையும் கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ண வச்சு, கரெக்டாக செயல்பட வச்சு நடத்திக்கிட்டு வராரு கர்த்தர். எந்த ஒரு தாக்குதல் இல்லாமல் கர்த்தர் பாதுகாத்துருக்கார். அதான் பாருங்கள், வாதை உன் கூட உன் வீட்டை என்ன செய்யாது. எல்லாம் சொல்லுங்கள், வாதை எந்த நோயும் என் வீட்டை அணுகாது. இந்த மாதத்தில் தேவையில்லாத எந்த பிரச்சனையும், எந்த போராட்டமும், எந்த பொல்லாத காரியமும் என் குடும்பத்துக்கு வர முடியாது. கர்த்தர் எனக்கு இந்த 11வது மாதத்தில் எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஒரு ஜீவனுள்ள வார்த்தையை சொல்கிறாரு. எந்த பிரச்சனையும், எந்த நெருக்கமும், எந்த பொல்லாப்பும் எனக்கு வராது என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையின்படியே எனக்கும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக, நடப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 118:15. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். இப்ப நல்லா கவனிங்க. நீங்க நீதிமானம் இல்லையா? நீதிமான் சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி நீங்க நீதிமானா மாறுனீங்க? எல்லாம் சொல்லுங்க. இயேசுவின் இரத்தத்தால் நான் நீதிமானாக, ரோமரில் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய இரத்தத்தால் நீங்கள் நீதிமானா மாறி இருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் இரத்தத்தால் நான் நீதிமானா மாறி இருக்கிறேன். நான் நீதிமான். ஓகே. அப்போ நீங்கள் நீதிமானம் இருந்தால், நீங்கள் ரத்தத்தால் நீதிமானம் இல்லை. ஆனால் எப்போ ஏசப்பா ரத்தத்தை சிந்தினாரோ, எப்போ ரட்சிக்கப்பட்டீங்களோ, எப்போ இயேசுவின் பிள்ளையாக மாறினீங்களோ, அப்போ நீங்கள் நீதிமானம் மாறிட்டீங்க. அல்லேலூயா. உங்களை யாரும் எவனும் குற்றப்படுத்த முடியாது. நீ தப்பு பண்ணவே, பாவம் பண்ண குற்றப்படுத்த முடியாது. இயேசுவின் ரத்தத்தால் பாவத்தை மன்னிச்சு நீதிமானம் மாறி இருக்கிறோம். அப்போ நீதிமானம் இருந்தீங்கன்னா, அப்போ நீதிமானம் இன்னும் கூடாரங்களில் என்ன இருக்கணும்? கம்பீர சத்தம். அல்லேலூயா. என்ன கம்பீர சத்தம்? விழுந்தா அடைஞ்சா சண்டை, வந்தால் போனால் சண்டை, எப்போ பார்த்தாலும் சண்டை, அதுக்கு பேர் கம்பீர சத்தமா? இல்லை. கர்த்தரை துதிக்கிற கம்பீர சத்தம், கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற கம்பீர சத்தம், தேவனுடைய வார்த்தையை வாயில் அரிக்கிறதுல கம்பீர சத்தம் உங்களுக்கு என்ன செய்யணும்? உண்டாகணும். அப்படி கம்பீர சத்தம் உண்டாகும் போது அடுத்த காரியம் நடக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் நீதிமானம் இருந்தீங்கன்னா, அடுத்து 2வது உங்களுக்குள்ள ஒரு கம்பீர சத்தம் உண்டாகுது. 2வது கம்பீர சத்தம் உண்டாகணும்னா 3வது உங்கள் குடும்பத்தில் நடக்குது. என்ன நடக்குது தெரியுமா? கர்த்தருடைய வலது கரம் உங்கள் குடும்பத்தில் பராக்கிரமத்தை செய்ய போகிறது. கர்த்தருடைய வலது கரம் உங்கள் குடும்பத்தில் அதிசயமான காரியத்தை செய்ய போகிறது. அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு கம்பீர சத்தம், ஏன்னா நான் நீதிமான், நான் சந்தோஷமாக இருப்பேன், நான் சமாதானமாக இருப்பேன், நான் அற்புதமாக இருப்பேன், அதிசயமாக இருப்பேன், எனக்கு அவர் அடைக்கலாம், அவர் எனக்கு பலன் அப்படிங்கிற ஒரு கம்பீர சத்தம் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒழிச்சு கொண்டே இருக்கணும். கர்த்தரை துதிக்கிற துதி, கர்த்தரை ஆராதிக்கிறது. உங்கள் வீட்டுக்குள் நுழைஞ்ச தேவனுடைய பிரசன்னம் தெரியணும். உங்கள் வீட்டுக்குள் நுழைஞ்ச தேவனுடைய வார்த்தை இருக்கணும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடைய வலக்கரம் உன் வீட்டுக்குள்ளே என்ன செய்ய போகுது? எல்லாம் சொல்லுங்க. கர்த்தருடைய வலக்கரம் என் குடும்பத்தில் பெரிய பராக்கிரமத்தை செய்ய போகிறது, பெரிய அற்புதங்களை செய்ய போகிறது. அல்லேலூயா. நம்புறவங்க அல்லேலூயா. இந்த மாதத்தில் உங்கள் கூடாரத்தில், உங்கள் வீட்டில் கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்ய போகிறது. எந்த காரியம் தடைப்பட்ட காரியங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. கர்த்தருடைய கரம் உங்கள் குடும்பத்தில் இறங்க போகுது. கர்த்தர் மகிமை உங்கள் குடும்பத்தில் இறங்க போகுது. கர்த்தருடைய கிருபை உங்கள் குடும்பத்தில் இறங்க போகுது. பெரிய பெரிய காரியத்தை கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் செய்ய போகிறாரு. அவருடைய கரம் இதுவரை குறுகி போகவில்லை. அந்த கரம், வலக்கரம் உங்கள் குடும்பத்தை காக்க போகுது, நடத்த போகுது. ஆமென். அதுக்கு என்ன செய்யணும் அப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா, உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு கம்பீர சத்தம், ஒரு துதியின் கம்பீர சத்தம், ஒரு ஆர்ப்பரிப்பு, அப்படி சத்தம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, கர்த்தர் சொல்கிறார், நீ என்னை துதிச்சுக்கிட்டு இருக்கிற,
நீ விசுவாச வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு கம்பீர சத்தத்தை உனக்கு நான் கொடுக்க போறேன் சொல்றாரு. நீதிமொழிகள் 14:11. துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. என் குடும்பம் செம்மையான குடும்பமாக இருப்பதால் என் குடும்பத்தில் இந்த மாதத்திலிருந்து பெரிய பெரிய செழிப்பு உண்டாக போகிறது. அல்லேலூயா. இந்த காலைவேளை கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? செம்மையான குடும்பம் செழிக்கும். செழிக்கும்னா வர வர தாவீது விருத்தி அடைந்தது போல், மந்தை பெருகுவது போல் நீங்கள் விருத்தி அடைய போகிறீங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் உயர போகிறீங்க, நீங்கள் செழிக்க போகிறீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் செழிக்க போகிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கூடாரத்தில் ஒரு வீடு இருந்தால் சாப்பிட தூங்க அப்படி கிடையாது. ஒரு வீடு இருந்தால் சமாதானமான வார்த்தை, அன்பான வார்த்தை, தயவான வார்த்தை, ஞானமான வார்த்தை, கிருபையான வார்த்தை உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன செய்யணும்? இருக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில் பல விதமான ஒரு சோதனையோ, ஒரு வேதனையோ, ஒரு தலைவலியோ, ஒரு காய்ச்சலோ, ஒரு டல்லோ, ஒரு சோர்வோ நம்ம குடும்பத்தில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு வரலாம். பிள்ளைகளுக்கு வரலாம், படிக்கிற பிள்ளைகளுக்கு வரலாம், மனைவிக்கு வரலாம், கணவனுக்கு வரலாம். நல்லா உற்சாகமாக இருப்பாங்க. சாயங்காலம் காலைல போயிட்டு சாயங்காலம் வருவாங்க. சாயங்காலம் வரும் பார்த்தா ஒரு மாதிரி டல்லாக பிள்ளை வரும். ஒரு பிள்ளை அப்படியே சோர்ந்து போய் வரும். அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் எக்கெடுக்கட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் கணவனையும் உங்கள் மனைவியும் ஏன் டல்லாக இருக்கிற, என்ன செய்கிற, ஏன் இப்படி உம்முன்னு இருக்கிற அப்படி என்று நீங்கள் என்ன செய்யணும்? விசாரிக்கணும். ஏன்னா நான் உன்னை விசாரிக்கிறபடியால் உன் கவலையை என் மேலே வச்சிரு அப்படிங்கிறார். யோபு 5:24. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், சமாதானத்தோட இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவே காண மாட்டேன். பாருங்க, வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நம்முடைய வீட்டில் குறை என்பது இருக்காது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நம்முடைய குடும்பத்தில் விசாரணை இருக்கும்போது குறை போயிடும். உங்கள் வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரித்து கொள்ளணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ போகிறியா வர்றியா எக்கெடுக்கட்டு போ அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒருத்தருடைய குடும்பத்தில் ஒரு கணவனோ, ஒரு மனைவியோ, பிள்ளைகளோ, சின்ன பிள்ளைகளோ, பெரிய பிள்ளைகளோ, படிக்கிற பிள்ளைகளோ குடும்பத்தில் இருப்பாங்க. 4 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம். நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? சாப்பிட்டையா, சாப்பிட்லையா, இன்றைக்கி என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், என்ன செய்யணும், எப்படி இருக்க, ஏன் காலைல போகும்போது உற்சாகமாக போனேன், இப்போ டல்லாக வந்திருக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லி அந்த தாய் பிள்ளைகளை என்ன செய்யணும்? விசாரிக்கணும். அப்படி விசாரிக்கும் போது தான் கர்த்தர் சில காரியங்களை வாய்க்க பண்ணுவார். சும்மா இருக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை விசாரிக்கிறபடியால். அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா 1 பேதுருல, நான் உன்னை விசாரிக்கிறபடியால் உன் கவலையை என் மேலே வச்சிரு அப்படிங்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்கிறார். இந்த கவலையை யார் மேலே, மனுஷன் மேலேயோ தாய் தப்பை மேலே வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் மேலே வைக்கணும். நான் விசாரிக்கிறேன், என்ன செய்கிறேன், ஏது செய்கிறேன், ஏன் ஒரு மாதிரியா டல்லாக இருக்கிற அப்படின்னு சொல்லி கர்த்தர் விசாரிக்கிறவர். அதே போல் தான் நம்ம குடும்பத்தில் ஒருவரையும் என்ன செய்யணும்? விசாரித்து நடத்தணும். அப்படி விசாரிக்கும் போது கர்த்தர் சொல்கிறாரு, உன் வீட்டு வாசல் ஸ்தலத்தில் என்ன இல்லை? குறையே இல்லை. சுகம் நிறைவாக இருக்கும், அன்பு நிறைவாக இருக்கும், சம நிறைவாக இருக்கும், பணம் நிறைவாக இருக்கும், எல்லாமே நிறைவாக இருக்கும். குறை என்பது கிடையாது. என் குடும்பத்தில் அது குறை, இது குறை, சாப்பாட்டில் குறை, அந்த குறை, அதில் எதுவுமே இருக்காது. கர்த்தருடைய கரம் உங்கள் கூட இருப்பதனால குறை என்பது உங்களுக்கு என்ன செய்யாது? கிடையாது. காரணம், எந்த வீட்டில் குறை இருக்காது. உங்கள் வீட்டுக்குள்ளே விசாரணை இருக்கணும். உங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரித்து கொள்ளணும். எங்கே சாப்பிட்டீங்களா, கொண்டீங்களா அப்படி கேட்கணும். சீக்கிரம் வந்துடுவீங்களா, எப்போ வருவீங்க, போவீங்களா அப்படி கேட்கணும். கணவன் வெளியே போயிட்டாருன்னா நான் வர கொஞ்சம் முன்ன பண்ண ஆச்சுன்னா எனக்கு இன்னும் வரல, எப்போ வருவீங்க, சீக்கிரம் வருவாங்க, வரும்போது அந்த அதை வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வாங்க, வேறு எதுவும் செஞ்சு வைக்கவா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை என்ன செய்யணும்? பேசணும், விசாரிக்கணும். என்ன செய்வோம், ஏது செய்வோம், நீங்கள் சொல்லுங்கள். நாளைக்கு ஊருக்கு போகணும்னு சொன்னீங்களே, போமா வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரு கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை என்ன செய்யணும்? பராமரிச்சுக்கணும், இப்போ பரிமாற்றம் செய்யணும், அன்பை செய்யணும். நான் சோறாக்குவேன், ஆக்கி வச்சிருவேன், நீ சாப்பிட்டு கெடுக்கட்டு போ அப்படிங்கிற ஒரு இதில் ஹோட்டல் மாதிரி என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஹோட்டல் மாதிரி இருக்கக்கூடாது. நீ காசை கூட நான் சமைச்சு வைப்பேன், அது குடும்பம் கிடையாது. சரிங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறணும், அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும். என்ன செய்தீங்க, ஏது செய்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். அதுதான் ஒரு கணவன் மனைவிக்கு உண்டான ஒரு அடையாளம். பார்த்துக்கணும். எனக்கு நாடு எக்கெடுக்கட்டு போ, எவன்ட்ட வாங்க, எவன்ட்ட கொடுப்பியோ, எவன்ட்ட அடைப்பியோ எனக்கு தெரியாது. எனக்கு தேவை வாரம் இவ்வளோ கொடுத்துரு, மாதம் இவ்வளோ கொடுத்துரு, நான் சோறாக்கி வைப்பேன், அவ்வளோதான் அப்படிங்கிறது எந்த ஒரு மனைவி என்ன செய்யக்கூட சொல்லக்கூடாது. இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் நெருக்கத்திலும் ஏன் இதுக்கு என்ன செய்வோம், இதுக்கு என்ன செய்வோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? ஒரு பரிமாற்றம் பண்ணணும். பார்த்துக்கொள்ளுங்க. இந்த காரியம் இப்படி இருக்குது, இதுக்கு செய்யுமா வேணாமா, இந்த காரியம் இப்படி இருக்குது, செய்யுமா வேணாமா, இங்கே போகுமா வேணாம், இதை செய்யுமா, உனக்கு எப்படி இருக்குது, உனக்கு ஐடியா என்ன தோணுது, இது செய்யலாமா, எனக்கு ஒரு ஆலோசனை கொடு அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது அவங்க மூலமாக கர்த்தர் என்ன செய்வார்? வெளிப்பாடு கொடுப்பார்.
இதை பேசாதீங்க, இதை செய்யாதீங்க அப்படின்னு. அதுதான் வந்து குடும்பம் பார்த்துக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட குடும்பம் விசாரிக்கிற குடும்பமாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு விசாரிக்கிற ஒருத்தர் பரிமாற்றம் பண்ணி விசாரிக்கிற குடும்பத்தில் கர்த்தருடைய கரம் என்ன செய்ய போதான்? என்ன செய்ய போகுது? நல்லா சொல்லுங்க. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. நீதிமான்களுடைய கூடாரங்களில். நீதிமான்கள் இப்போ நீங்களாம் யாரு சொல்லுங்க? நான் நீதிமான். நீங்கள் நீதிமான் சொல்லி அறிக்கை பண்ணுங்கம்மா. இயேசு ரத்தத்தை நீதிமான மாதிரி இருக்கீங்க, அதை வந்து அறிக்கை பண்ணுங்க. நான் நீதிமான், நான் நீதிமான். என்னுடைய வீட்டில், என்னுடைய கூடாரத்தில் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாற்றம் பண்ணி, சமாதானத்தை பரிமாற்றம் பண்ணி, ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் விசாரிப்போம். அப்படி விசாரிக்கும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு கர்த்தர்? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய வலதுகரம் என்ன செய்யும்? அதாவது ரட்சிப்பின் கம்பீர சத்தம். நீ வந்து ரட்சிக்கப்படாத ஆளு கிடையாது, மீட்கப்படாத ஆளு கிடையாது, பாவம் மன்னிக்கப்படாத ஆளு கிடையாது. நீ மீட்கப்பட்டவள், பரலோகத்தின் பிள்ளை. அப்படின்னா உனக்குள்ள ஒரு ரட்சிப்பின் ஒரு சந்தோஷம் இருக்கணும், விடுதலையின் சந்தோஷம் இருக்கணும், மீட்பின் சந்தோஷம் இருக்கணும். நீ வந்து பூமிக்கு உரியவன் அல்ல, பரலோகத்துக்குரியவள். உனக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சிவிகரத்தின் ஆவியை ஏசப்பா கொடுத்திருக்கிறார். அதனால உனக்குள்ள ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எப்போது இருந்து கொண்டே இருக்கணும். உன் குடும்பத்தில் 4 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, 3 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ 3 பேர் ரட்சிக்கப்பட்டாலும் அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம், ஒரு அற்புதம், ஒரு அதிசயம், ஒரு விடுதலை உன் குடும்பத்தில் எப்போது பார்த்தாலும் ஒழித்து கொண்டே இருக்கணும். நீ சாதாரண ஆள் அல்ல, வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லவருக்கு நீ பிள்ளையா இருக்கிறாய், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற. அப்ப ரட்சிக்கப்பட்ட கம்பீர சத்தம் உன் குடும்பத்தில் இருக்கணும். வெந்து போய் அந்து போய் நொந்து போய் கவலைப்பட்டு என்ன செய்ய தெரியலையே ஒப்பாரி வச்சுட்டு அழுதுகிட்டு இருக்க முடியல. காரணம், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உன் குடும்பத்தில் ஒழிக்கணும். வேதனையை, கஷ்டமோ, நெருக்கமோ, என்ன செய்ய ஒன்றும் புரியலையே, சமாளிக்க முடியலையே, இருக்கிறவா போவா சாகிறதா, என்ன செய்ய, இது என்ன குடும்பமா, என்ன வாழ்க்கை? அப்படி பிரச்சனையை உருவாக்கிட்டு, முறுமுறுப்பை உருவாக்கிட்டு, சண்டையை உருவாக்கிக்கிட்டு, துக்கத்தை உருவாக்கிட்டு இருக்கிறதுக்கு கர்த்தரவங்களை ரட்சிப்புகளை கொண்டு வரல. ரட்சிப்பு என்பது விடுதலை, ரட்சிப்பு என்பது மீட்பு, ரட்சிப்பு என்பது சமாதானம், ரட்சிப்பு என்பது பாவம் மன்னிப்பு, ரட்சிப்பு என்பது செழிப்பு, ரட்சிப்பு என்பது பரல வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையை ரட்சிப்பை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறாரு. நீ கம்பீர சத்தமத்தான் வீட்டுக்குள்ள இருக்க வேண்டுமே தவிர நீ துக்கமுகமா இருக்க வேண்டிய உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அதனால எந்த துக்கத்தை, எந்த நினைப்பையும் நினைக்காத அளவுக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நினைத்து, அவர் அற்புதங்களை நினைத்து, அவர் அதிசயங்களை நினைத்து உன் வீட்டுக்குள்ள கம்பீர சத்தம் ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். உன் வீட்டுக்குள்ள கம்பீர சத்தம் ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அது என்ன கம்பீர சத்தம்? நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய இரத்தத்தால என் ஐஸ்வர்யம் வந்திருக்கிறது, அவர் இரத்தத்தால என் தரித்திரம் ஓடி இருக்கிறது. அதனால எனக்குள்ள ரட்சிப்பின் கம்பீர சத்தம் வீட்டுக்குள்ள இருக்கிறது, ரட்சிப்பின் கம்பீர வல்லமையை வீட்டுக்குள்ள இருக்கிறதுங்க. அந்த உணர்வு உன் குடும்பத்துக்குள்ள இருக்கணும். அப்போதுதான் கர்த்தர் சொல்றார், என் வலது கரம் பராக்கிரமம் செய்ய போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய வலது கரம் என் குடும்பத்தில் பராக்கிரமம் செய்ய போகிறது. ஆமென். சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடாரம் மறைவிலே ஒளித்து வைத்து. கர்த்தர் சொல்றாருங்க, இந்த உலகத்தில் வந்து எப்போ பார்த்தாலுமே அற்புதம் அதிசயம் நடக்குன்னு சொல்லுவோம். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சோதனை வரும். அப்போ அவர் சொல்கிறார், என்ன செய்கிறார்? தீங்கு நாளிலே பிரச்சனை நாளிலே நான் அந்த பிரச்சனைகள் உன்னை உள்ளே போக விடாமல் கூடாரத்தில் உன்னை வச்சு மறைச்சு உன்னை பாதுகாத்து நடத்துவீங்கிறார். அந்த தெய்வத்துக்கு, அந்த ரட்சகர் கையை தட்டுங்க, பாதுகாப்பு கொடுக்க போகிற தெய்வத்துக்கு உன் கூடாரத்தில் ஒரு பாதுகாப்பு தர்றேன் அப்படிங்கிறார். உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, யார் மூலமாக எந்த நெருக்கம் வராது. கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு நான் பாதுகாப்பை கொடுக்குறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏசாயா 16:5. கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதின் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார். அல்லேலூயா. நியாயம் செய்கிற கர்த்தர், நீதி செய்கிற கர்த்தர். தேவையில்லாத கட்ட பஞ்சாயத்து, தேவையில்லாத கோர்ட்டு கேஸு, தேவையில்லாத வீண் வம்பு எதுவுமே உங்கள் குடும்பத்துக்கு வராத அளவுக்கு நியாயமாய் உங்கள் குடும்பத்தை நடத்த போகிறாரு. அவர் நியாயாதிபதி, உங்களுக்கு நியாயம் செஞ்சு குடும்பத்தை நடத்த போகிறார். ஆமே. அவர் நியாயாதிபதியாக உன் குடும்பத்துக்கு வர போகிறார். உன் குடும்பத்தில் எந்த பஞ்சாயத்து வராது, எந்த தேவையில்லாத எந்த ஒரு பிரச்சனை வராது, பஞ்சாயத்து வராது. அவனுக்கு இப்போ இது பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம யார்கிட்ட போய் 4 பேர் என் குடும்பத்துக்கு என் பொண்டாட்டி சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, இப்போ சொன்னால் கேட்க மாட்டேன், இவளுக்கு தான் நியாயம் பண்ணி வைங்க, பஞ்சாயத்து பண்ணி வைங்கன்னு சொல்லி எந்த பஞ்சாயத்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நியாயாதிபதி கர்த்தர் இயேசு உங்களுக்கு நியாயம் செஞ்சு உன் குடும்பத்தை நடத்துவார். நியாயாதிபதி உன் குடும்பத்தில் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க.
எவ்வளோ பெரிய ஒரு கிருபை, எவ்வளோ பெரிய வல்லமை, எவ்வளோ பெரிய ஒரு அற்புத கர்த்தர் உங்களுக்கு எனக்கு செஞ்சுட்டு வர்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமோஸ் 9:12. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, பூர்வ நாட்கள் எங்கெங்கே ஓட்ட உடச, எங்கெங்கே அடைப்பு, எங்கெங்கே போராட்டம், எங்கெங்கே நெருக்கம் இருக்கா, கர்த்தர் சொல்கிறாரு எல்லாத்தையும் சீர் பண்ண போகிறார். உங்கள் குடும்பத்தில் ஒரு சில குறைகள் இருக்கலாம், ஒரு சில கோபம் இருக்கலாம், எரிச்சல் இருக்கலாம், ஒரு சில மதப்பு இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார் அப்படிப்பட்ட ஓட்டைகள் சில குடும்பங்களில் சில பேர்த்திட்ட இருக்கலாம். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை என்ன பண்ணுறாரு, நான் ஓட்டையை அடைக்க போகிறேன், என்னை சீரமைக்க போகிறேன். கைத்தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. நான் சீர்படுத்த போகிறேன் அப்படிங்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஓட்டையை அடைக்க போகிறேன் அப்படிங்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ திரும்ப அந்த வசனம் அருமையான வசனம். அந்த வசனத்தைப்படி கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு செய்ய போறார். நல்லா வாசிங்க சத்தம் அந்த வசனத்தை. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதாவது எந்தெந்த காரியம் உங்க குடும்பத்தில் விழுந்து போச்சோ, எந்தெந்த காரியம் நஷ்டமாச்சோ, எந்தெந்த காரியம் தோல்வியாச்சோ, அந்த காரியத்தை கர்த்தர் திரும்ப எடுப்பித்து கட்ட போறார். ஐயா, திரும்ப எடுப்பித்து உனக்கு திருப்பி கொடுக்க போறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்புறம் என்ன போட்டிருக்கு, அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி. உங்க குடும்பத்தில் எந்தெந்த காரியம் என்னென்ன விஷயம் பழுதா போச்சோ, ரிப்பேர் ஆகி போச்சோ, அது எல்லாம் உங்க ஆவியில உங்க ஆத்துமால பழுது இருக்கா, ஓட்ட இருக்கா, அதை எல்லாம் எதை சரி பண்ணணுமோ எல்லாத்தையும் சரி பண்ண போறார். கை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. சரி பண்ணி பூர்வ நாட்களில் இருந்தது போல, பழைய நாட்களில் ஆரம்ப காலத்தில் கல்யாணம் முடிச்ச காலத்தில் எப்படி இருந்தீங்களோ, புது மாப்பிள்ளை பொண்ணு மாப்பிள்ளை எப்படி வீட்டுக்குள்ளே வந்தீங்களோ, எப்படி 25 பவனை போட்டு வந்தீங்களோ, எப்படி 10 பவனை போட்டு வந்தீங்களோ, எப்படி புது பட்டு சேலை கட்டி வீட்டுக்கு வந்தீங்களோ, ஒரு புது பொண்ணு மாப்பிள்ளை எப்படி அழகாக டிங்குன்னு வந்தீங்களோ, அதே போல் பூர்வ நாட்களில் இருந்தது போல கர்த்தர் உங்களை திரும்ப கர்த்தர் வைக்க போகிறாரு. இழந்ததெல்லாம் திரும்ப எடுக்க போகிறீங்க. கையை தட்டப்பாக்கு. ஆமென். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. இந்த மாதத்தில் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார். தகப்பனே இயேசுவே, உண்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே நீர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைக்கு நன்றி. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இப்போது சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஒவ்வொரு வீட்லேயும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகி ஒவ்வொருவரையும் உயர்த்த போறாக்கு நன்றி. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.